அம்மனுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. பிரம்மன் கிட்ட தனக்கு ஒரு பொண்ணாலதான் சாவு வரணும்னு வர வாங்கின மகிஷாசுரனை தன்னோட 18 கைகள்லையும் 18 அஸ்திரங்களை வச்சு நம்ம அம்மன் போரிட்டா. கடுமையா நடந்த அந்த சண்டையின் முடிவில் தன்னோட சூலாயுதத்தால அந்த மகிஷாசுரனை அம்மன் வதம் செஞ்சா. இப்படித்தான் தீய சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் வதம் செஞ்சு காப்பாத்துவா நம்ம மாசாணி அம்மா. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ சந்தோஷமா வாழலாம். இந்த மாசாணி அம்மன் இருக்கிற வரைக்கும் என்னோட பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நடக்க விட மாட்டேன். தாயே மாசாணி அம்மா, நீதிய மட்டும் இல்ல என் வாழ்க்கையவே காப்பாத்திட்ட. முடிஞ்சு போக இருந்த என் வாழ்க்கைய நீ எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. உன் சக்தியே சக்தி தாம்மா. உண்மையிலேயே நீ ஒரு தாய் தாங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. கெட்டவங்கள நீ சும்மா விட மாட்டேங்கிறது எனக்கு நடந்த சம்பவமே சாட்சி. உன் மேல வச்ச நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாதுமா. என்ன போலவே ஆபத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிற மக்களை நீதாம்மா காத்திருக்கணும். அம்மனோட அற்புதத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆரண்ய மகாராஜா கட்டின இந்த சக்தி வாய்ந்த கோயில வாழையடி வாழையா காத்துட்டு வர்ற நம்ம மறையனூர் ஜமீன்தார் குடும்பத்து வாரிசும் இந்த கிராமத்தின் தலைவருமான திரு சிவ வல்லப ஜமீன்தார் வந்து கொண்டிருக்கிறார்.
கூடவே அவரது தம்பி ரத்ன குபேர ஜமீனும் வருகிறார். நம்ம மறையனூர் கிராமத்தை செம்மையாவும் செழுமையாவும் வச்சிருக்கிற தலைவர் சிவ வல்லப ஜமீன் குடும்பத்தோட திருவிழாவை சிறப்பிக்க வரும்போது நம்ம மரியாதை கொடுக்கறதானே முறை. தலைவர் சிவ வல்லப ஜமீன், தலைவர் சிவ வல்லப ஜமீன், ரத்தன குபேர ஜமீன், ரத்தன குபேர ஜமீன். அமைதி. இன்னைக்கு மாசாணி அம்மன் கோயில் திருவிழா. மாசாணி அம்மன் முன்னாடி நாம எல்லாருமே ஒண்ணுதான். இப்ப நான் இங்க வந்தது கூட எனக்கான பரிவட்ட மரியாதையை வாங்கறதுக்காக இல்ல, என்னுடைய முன்னோர்களுக்கு தர மரியாதையை வாங்கறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அவ்வளவுதான். என்ன மக்கள் அன்பா வாழ்கன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. தம்பி, மக்கள் எப்பவும் நம்ம மேல அன்பா இருக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். அது பல விஷயத்துல நமக்கு உதவியா இருக்கும். சரிங்கண்ணா. என்ன தம்பி, கீழே விழுந்தது துண்டு தானே, அது எடுத்து கொடுக்க ஆளா இல்ல? அண்ணே, இது சாதாரண துண்டு மட்டும் இல்லையே, நம்ம ஜமீன் பரம்பரையோட பாரம்பரியமும் ஆச்சே. இது கீழே விழவே கூடாதுன்னு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது கீழே விழ விட மாட்டேன்னு. ரத்தன குபேர ஜமீன், 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 ரத்தன குபேர ஜமீன். ரொம்ப சந்தோஷம். வாங்கய்யா, உள்ள வாங்கய்யா, வாங்கய்யா, வாங்க வாங்கய்யா. போலாமா? சரி. அசூர்ய நாமதே லோகா அந்தேன தமச விருதா பிரேத்யா பிரசந்தியே சாத்மகனோ ஜனா, சாத்மகனோ ஜனா. அசுரர்களின் உலகம் காரிருள் உலகம். ஆன்மாவை அழிக்கும் மனிதர்கள் காரிருள் உலகத்தை அடைவார்கள். கமண்டலி காளியே, உன்னையே நினைத்து வாழும் இந்த காலனுக்கு அதீத சக்தியை கொடுத்தாயே. ரீம், ரீம், ஜெய் காளி. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். ஜெய் காளி, கமண்டல காளியே, அனைத்தும் உன் உத்தரவுபடியே நடக்கட்டும். ஏய் அகம்பன், இதோ வந்துட்டேன் சாமி. இன்னைக்கு நடக்க போற நரபலி சடங்குக்கு அனைத்தும் தயாரா? தயாரா இருக்கு குருவே. கமண்டல காளிக்கு சொன்னதை செய்ய வேண்டும், எந்த குறையும் இல்லாமல். சரியா? தெரியும் குருவே.
நரபலிக்கான குழந்தை பத்திரமா இருக்கு. பூஜைக்கு தேவையானதும் தயாரா இருக்கு. அடுத்து என்ன செய்யணும் குருவே? உத்தரவிடுங்கள். ஆற்றங்கரையில் நீராடி மஞ்சள் குங்குமம் கலந்த பொடியை அவள் உடம்பு முழுக்க பூசி அழைத்து வா. தேய்பிறை சந்திரன் முழுமையாக மறையும் பொழுது நடுநிசி 12 மணிக்கு பலிபீடத்தில் ஏற்ற வேண்டும். போ. உத்தரவு குருவே. ரத்னா, அண்ணே, நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியும்ல? தெரியும்ண்ணே. எல்லாமே சரியா நடக்கணும். அண்ணே, காலன் சொல்லி எதை நம்ம செய்யாம இருந்திருக்கோம்? நம்ம பக்கம் செய்ய வேண்டிய விஷயம்லாம் எல்லாம் தயாரா இருக்குண்ணே. சொல்லி எனக்கு முக்கியம் கிடையாது, செயல்தான் முக்கியம். கோயில்ல இருந்து பூஜையை முடிச்சுட்டு நாம நேரா காலனை தான் போய் பார்க்கணும். அதுக்கான ஏற்பாடை பண்ணு. சரிங்கண்ணே. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்னங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தா நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. நேரா வீட்டுக்கு தான் வருவோம். கிளம்புங்க. ஐயா வணக்கங்க ஐயா. உன்னை யார் இங்க நிக்க சொன்னது? தம்பி, நான் தான் இந்த பொண்ணுக்கு காவலா நிக்க சொன்னேன். பொண்ணை கட்டி போட்டா மட்டும் போதுமா? நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் அவளை யாரு பாதுகாக்கிறது? சரிங்கண்ணா. சோறு தண்ணி ஏதாவது அந்த பொண்ணு கொடுத்தீங்களா? அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்தில் தாங்க இருக்கு, எழுந்திருக்கவே இல்லைங்கய்யா. அது வரைக்கும்லாம் தாங்காது. நேரம் நெருங்கிட்டே இருக்குல்ல, இனிமே தான் நீங்க கவனமா இருக்கணும். புரியுதா? சரிங்கய்யா. So
ஜெய் காளி, கமண்டல காளி, ஜெய் காளி, கமண்டல காளி. எல்லாம் தயாரா இருக்குல்ல? நான் கொடுத்த குழந்தை நம்ம பூஜைக்கு சரியான குழந்தை தானே? சரியாக இருக்க போய்த்தானே பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில் பிறந்த குழந்தை உங்களுக்கு கிடைத்துள்ளது. அது உங்களுடைய அதிர்ஷ்டம். கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிற பூஜை எந்த குறையும் இல்லாம சிறப்பா முடியணும். இந்த கமண்டல காளி எனக்கு துணையாக இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சுபமாக முடியும். உங்களுடைய கர்மா உட்பட எங்க வம்சத்தோட பாவ கர்மா விடுபடவும் என்னுடைய குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும்னா இதை செய்யணும்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இதை செய்யறேன். அதான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்றேன். கமண்டல காளியோட துணையால அனைத்து உட்பொருளையும் காண்பவன் நான். அடுத்தவர் மனதை வசியப்படுத்துபவன் நான். யாரையும் சாராதவன், ஆனால் அனைத்தையும் அறிந்தவன். செயலில் இறங்கிய பின் நம்பிக்கையோடு இருப்பது முக்கியம். குழந்தையை தயார் செய்து அழைத்து வந்ததும் உங்கள் கண் முன்னால் அனைத்தும் நடக்கும். காத்திருங்கள். ஜெய் கமண்டல காளி. ஓம். ஐயா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னை ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? ஐயோ, வலிக்குது, என்னால முடியல. கயிறு அவுத்து விடுங்க ஐயா. பாப்பா, எதுவும் பேசாம அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடலாம். நடு ராத்திரியில குழந்தைங்க வெளியே இருக்க கூடாது. அப்படி இருந்தா காத்து கருப்பு வந்து அடிச்சிட்டு போயிடும். அதனாலதான் இந்த மரத்துக்கு கீழே உன்னை கட்டி போட்டிருக்கோம். நான் எப்படி இங்க வந்தேன்? குழந்தை எப்படி தள்ளி நில்லு. ஐயா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை கூட்டு போக நேரம் வந்துருச்சு. அதனாலதான் வந்தேன். இவளை குளிப்பாட்டி துணி மாத்தி கூட்டிட்டு வா. சரிங்கய்யா. அம்மா அம்மா, என்னை விட்டு சொல்லுங்க அம்மா. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம். கமண்டல காளிக்கு முன்னாடி அவ உத்தரவுப்படி நடக்கிற இந்த பூஜையில முழு நம்பிக்கையோட இருக்க வேண்டும். என்ன சந்தேகம் கேள். பூஜைக்கான குழந்தையும் இங்க இருக்கு, அதுக்கான ஜாதகமும் இருக்கு. ஆனா குழந்தையும் ஜாதகமும் ஒண்ணுதானான்னு என் தாய் கமண்டல காளிய சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா? அந்த சராசரங்களையும் அடக்க தெரிஞ்ச, அது எல்லாத்தையும் ஆளத் தெரிஞ்ச மகா சக்தி. உங்கள் வேண்டுதலுக்காக அவள் கேட்டது வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில்
தலைச்சம்பிள்ளையாக பிறந்து கன்னி பெண் ஆகாத ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையின் ஜாதகம் பொய் என்றால் தீயில் கருகி சாம்பலாகும். உண்மை என்றால் திரும்ப அது என் கைக்கே வந்துவிடும். ஜெய் கமண்டல காளி! இதையும் நீங்க நம்பல. இப்ப இந்த ஜாதகத்தில் குழந்தையின் முகத்தை பார்த்தால் உங்களது சந்தேகம் தீருமல்லவா? இருப்பது பொய், போவது மெய். இருக்கும் பொய்யும் போகும் மெய்யும் ஒன்றென்றால் தோன்றி மறை. ஜெய் கமண்டல காளி! ஆ